இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவு உங்களுக்கு திருப்தியான அளவில் தான் இந்த முடிவு வந்திருக்குன்னு முதல்ல நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. திருப்திங்கிறது சாதாரண வார்த்தை, சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது வந்து டிலைட். டிலைட்டுன்னா பேருவகை, அதுதான் டிலைட்டுன்னு சொல்லுவோம். எங்களுக்கு என்ன கஷ்டம், 5% வாக்கு வாங்கியிருந்தோம் 2014. கூட்டணியாக 19% அப்போது. ஆனால் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 5.5லேருந்து 6% தான் இருக்கும். இன்றைக்கி கூட்டணியாக 18. நீங்கள் அதை பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் 15% இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணக்கு. அப்போ எங்கே இருந்தோம் எங்கே வந்திருக்கோம் தமிழ்நாட்டில். இப்போது எங்களை விட பெரிய கட்சி அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதிமுக 23% தான் கூட்டணியாக வாக்கு பெற்றிருக்காங்க. அவங்ககிட்ட 2 கட்சி கூட்டணி இருக்குது, தேமுதிக, எஸ்டிபிஐ. சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காகவே எங்களை விட்டு வெளியில் போய் எஸ்டிபி அலையன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எடப்பாடி ஐயா ஒருபடி மேலே போய் விபூதியெல்லாம் அழிச்சிட்டு அவங்க மாநாட்டுக்கெல்லாம் போனார். ஆனாலும் விபூதி அழிச்சா கூட 23% தான் அவங்களால வாங்க முடிஞ்சது. 18, 23. உங்களுடைய கருத்து வந்து நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கருத்து வந்து அவங்க அதிமுக ஒன்றும் தங்களுடைய வாக்குகளை ஒன்றும் இழக்கலை. நாங்கள் வந்து 1%, 2% அதிகமாக தான் வாங்கியிருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பிடும்போது கூட தான் வாங்கியிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை. குறிப்பாக பாரதிய ஜனதாவுடன் நாங்கள் கூட்டணி வைக்காதால் எங்கள்கிட்ட எந்த இழப்பும் இல்லை என்று தான் திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இல்லை, அது எப்படின்றது அவர் அரித்மேட்டிக்ஸ் விலக்கி சொன்னால் நல்லது. ஏன்னா அதிமுக வந்து அரசியலில் கணக்கு சரியாக போட தெரியலன்னு எனக்கு தெரியும். கணக்குலையுமே தப்பு பண்ணக்கூடாதுல்ல. கூட்டணியாகவே 23% தானே கட்சி வாங்கியிருக்காங்க இப்போது. அப்போ எங்கள் வாக்கு சதவீதம் குறையலன்னு என்ன அர்த்தம்? இப்போ 2019 அதிமுக கூட்டணியாக எத்தனை % வாங்கினாங்க? 0.5%, 1% தான் எங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னா 2019 தேர்தலில் அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக எல்லாம் ஒரு அணியில் தான் இருந்தாங்க. அப்போ கூட்டணியாக 24% ஓட்டு தான் வாங்கினாங்களா? அதில் இந்த கூட்டணியாக 1% குறைஞ்சிருக்கா? இல்லை. அதிமுக கணிசமாக ஒரு வாக்குச்சரிவை சந்தித்திருக்கிறார். 7 இடங்களில் அவங்க டெபாசிட் எழுதியிருக்காங்க. 4 இடங்களில் 4ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. 4 இடமா 2 இடம்னு நினைக்கிறேன். 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இல்லை. இப்போ அதிமுகவில் வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, 2 கோடி பேர் உறுப்பினர்கள் என் கட்சியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கூட்டணியாக அவங்க வாங்கின ஓட்டே 60 லட்சத்துக்கு மேலே இல்லையே. கூட்டணியாக வாங்கின ஓட்டே 60 லட்சத்துக்கு மேலே இல்லை. 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா எப்படி? அப்போது ஒரு பக்கம் கிளைம் வந்து ரொம்ப டால் கிளைம், பெர்ஃபார்மன்ஸ் வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவு 2026க்கு இப்பயே கூட்டணி உறுதியாக சொல்லிட்டாரு. பாரதிய ஜனதா கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டு வரக்கு முன்னாடியே தங்களுடைய கூட்டணி உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு தாங்கள் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களோட நிலைப்பாடு உறுதியாக சொல்லிட்டாங்க. அதிமுகவோட ஸ்டைல் 2 வருஷம் கழிச்சே நாங்கள் இவரோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறது அவங்க ஸ்டைல். நாங்கள் யாருடனும் கூட்டணி இருக்கிறது என்றும் சொல்லவில்லை, யாருடனும் கூட்டணி இல்லை என்றும் நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம். தேர்தல் வரும்போது சந்திப்போம் என்பது தான் பிஜேபியோட நிலைப்பாடு. 2024க்கு பிரகாரம் வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்காதுன்றது நீங்கள் இதுக்கு முன்னாடி பல மேடைகளில் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அது அவர் தலைமையிலான அதிமுக. இன்னும் அந்த ஸ்டாண்டில் இருக்கீங்களா? அதிமுக ஆட்சியை பிடிக்கிற ஒரு கனவுல கற்பனையில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கட்சியை தனது கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்கு சிரமப்படுவார். ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ், வசீகரமான தலைவர்கள், கட்சி என்ன அதில் பாதாளத்தில் வீழ்ந்தாலும் அவங்களால படார்னு எழுப்பி கொண்டு வந்துட முடியும். இப்போ 91, 96 ஜெயலலிதா அம்மையார் சந்தித்த சரிவுக்கும் திரும்பி 98 அவங்க 2 வருஷத்தில் எழுந்து வந்த அந்த இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி வசீகரமான தலைவர்கள்லாம் இப்போ அதிமுக இல்லை. இன்றைக்கி வந்து இது ஒரு நடைமுறை யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். அதனால் அவருக்கு வந்து நான் சரிவே செய்வார், அவர் எடப்பாடி ஏடிஎம் இருக்க மாட்டார், அதெல்லாம் நான் என் தரப்பில் சொல்கிற தவறாக இருக்கும். ஆனால் நிச்சயம் அதிமுகவில் அவர் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே கஷ்டம் தான் படுவார். ஏன்னா இப்போ அவர் பதில் சொல்லணும்னா தொண்டர்களுக்கு ஏன் 7 இடத்துல டெபாசிட் போச்சுன்றதுக்கு பதில் சொல்லணும்ல, ஏன் 2 இடத்துல 4ஆம் இடம் போனோம்ன்றதுக்கு பதில் சொல்லணும்ல, 12 இடங்களில் பிஜேபி நம்மளோட முன்னால் போயிருக்க. நம்ம நேற்று வரைக்கும் பிஜேபியை வந்து எத்தனை முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வந்து நீ நோட்டா கீழே ஓட்டு வாங்குற கட்சி, நீங்கள் 4 எம்எல்ஏ அசம்பிளியில் இருக்கிறதுக்கே நாங்கள் தான் காரணம், உங்களுக்கு 5 சீட்டு தான் பார்லிமெண்ட்டில் கொடுப்போம், இப்படியெல்லாம் சொன்ன கட்சி இன்றைக்கி 12 இடத்துல நம்மளோட ஓவர்டேக் பண்ணி முன்னால் போயிருக்காங்களேன்ற கேள்விக்கு அட்லீஸ்ட் அந்த கட்சிக்குள்ளேயாவது உள்முகமாக வருகிற கேள்விக்கு அவர் தலைமை தானே பதில் சொல்லணும். அந்த இடத்துல அவர் இருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10-15 இடங்கள் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அதிமுக இன்றைக்கி எம்பிக்கள் இருந்தால்
இன்றைக்கி டெல்லியில் ரொம்ப ஒரு கோலோச்சர தலைவரால் இருப்பார். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு மாதிரி எடப்பாடி அவர்கள் பேரும் இன்றைக்கி டெல்லி வரைக்கும் பெருசாக ரீச் ஆகிருக்கு. இன்றைக்குள்ள அரசியல் நம்பர் கேமில் அந்த வாய்ப்பு அதிமுக இழந்துருச்சுன்னு நான் சொல்வேன். இந்த கூட்டணி இல்லாதனால அதிகமாக பாதிப்புக்குள்ளான கட்சி அதிமுக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.